Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 1 exercise 1.3 ல first sum solve பண்ணிரலாம். Using the given Venn diagram write the elements of அப்படினு கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த क्वेश्चनல ஒரு Venn diagram கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? first subdivision. So first question என்னன்னா A set என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இது A circle இது B circle. So இப்போ question A set. அப்ப A சர்க்கிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்னெல்லாம் வேல்யூ இருக்கு 2 10 8 4 7 அதாவது A சர்க்கிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் நீங்க எழுதணும். அப்ப எழுதிக்கலாம் 2 10 8 4 7. ஓகே நெக்ஸ்ட் B. சோ B செட் என்னன்னா இந்த B சர்க்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ என்னது 4 7 9 6 3 11 அதை எழுதிக்கலாம். ஓகேங்களா 4 7 9 6 3 11. ஓகே நெக்ஸ்ட் A யூனியன் B. ஸோ யூனியன்னாலே ரெண்டையும் சேர்த்து எழுதணும். A சர்க்கிளையும் B சர்க்கிளில் இருக்கக்கூடிய வேல்யூ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அது ஒரு வேல்யூ ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகே இப்போ சேர்த்து எழுதலாமா 2 10 8 4 7 9 6 3 11 அவ்வளோத்தையும் எழுதணும். ஓகே எழுதிக்கலாம் 2 10 8 4 7 9 6 3 11. ஓகே எழுதிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B. ஸோ A இன்டர்செக்ஷன் Bனா இந்த ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட் என்னது இது மட்டும் தான். ஏயும் பியையும் வெட்டி இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஓகேங்களா. அதாவது காமனாக இருக்கக்கூடிய பார்ட் 4ம் 7ம் எழுதிக்கலாம் 4, 7. ஓகே நெக்ஸ்ட் A மைனஸ் B. அதாவது A மைனஸ் பினா இந்த A சர்க்கிள் இருந்து இந்த B சர்க்கிளை மைனஸ் பண்ணிடணும். அதாவது இந்த பாருங்க இந்த B சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே மறைச்சு வச்சிருங்க. ஸோ மறைச்சிக்கிட்டு வேல்யூ பேலன்ஸ் என்னது இருக்கு 2 10 8 அப்போ அதை எழுதிருங்க. ஓகேங்களா ஸோ ஈஸியான மெத்தட் 2 10 8. ஓகே நெக்ஸ்ட் B மைனஸ் ஏனா ஸோ பியில் இந்த A சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே மறைச்சிருங்க. என்னது இருக்கு பேலன்ஸ் 9 6 11 3 அதை மட்டும் எழுதிக்கோங்க 9 6 11 3. ஓகே நெக்ஸ்ட் A டேஷ்னா என்னன்னா இந்த A சர்க்கிளை தள்ளி இருக்கக்கூடிய மற்ற வேல்யூ. ஸோ அதாவது இந்த A சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா இதை தள்ளி ஸோ என்னது இருக்கு மற்ற வேல்யூ 9 6 3 11. நெக்ஸ்ட் வெளியே இருக்கக்கூடிய வேல்யூ எழுதணும் 1 12. ஓகே எழுதிக்கலாம் 1 9 6 3 11 and 12. ஓகே நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான் B டேஷ்னா இந்த B சர்க்கிளை தள்ளி இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கு 1 2 10 8 12 இதை மட்டும் எழுதினாலே போதும். எழுதிக்கலாம் 1 2 10 8 12. ஓகே நெக்ஸ்ட் யூனியன். ஸோ யூனியன் பாருங்க ஸோ யூனியன் தான் இருக்கு. யூனியன்னா இந்த வென் டயக்ராம்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் எழுதணும். அதாவது A சர்க்கிள் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் எழுதணும் B சர்க்கிள் இருக்கிறதையும் எழுதணும் இந்த 11 12 வெளியே இருக்கக்கூடிய வேல்யூவும் எழுதணும். ஓகேங்களா ஸோ எழுதிக்கலாம் 1 2 10 8 4 7 9 6 3 11 and 12. ஓகேங்களா ஓகே ஸோ இவ்வளோ தான் இந்த சம். செகண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். Find A union B, A intersection B, A minus B and B minus A for the following set. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. ஓகேங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ A செட் என்னன்னா 2 6 10 14 அண்ட் B செட் என்னன்னா 2 5 14 16. ஓகேங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் A யூனியன் B கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா அப்போ A யூனியன் B அப்படி எழுதிக்கிட்டு இப்போ A செட் என்னவோ அதை எழுதிக்கலாம். ஸோ A செட் என்னது 2 6 10 14 அதை அப்படியே எழுதிருங்க. சென்டரில் யூனியன் சிம்பிள் அதனால யூனியன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் B. ஸோ B செட் என்னது அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ என்னது 2 5 14 16 அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே ஸோ எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா யூனியன்னா இந்த ரெண்டு செட்டையுமே சேர்த்து எழுதணும். அதுலேயும் ஒரு நம்பர் ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 2 6 10 14. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஆல்ரெடி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதனால நீங்கள் எழுத வேணாம். அடுத்த 5 எழுதலை அதனால் எழுதிக்கலாம். 14 ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அதனால எழுத வேணாம். நெக்ஸ்ட்டு 16 நம்ம எழுதலை அப்போ எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு. ஸோ யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுலேயும் ஒரு நம்பர் 2 வாட்டி அப்படி ரிப்பீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகே நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு A செட் என்னவோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா சென்டரில் இன்டர்செக்ஷன் அதை அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் B செட் என்னவோ நான் அதை வந்து அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே ஸோ இன்டர்செக்ஷன்னா என்னன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது எழுதணும். ஸோ இப்போ பாருங்க 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா அப்போ எழுதிக்கணும். ஓகே 2 நெக்ஸ்ட் 6 இருக்கா இல்லை. நெக்ஸ்ட்டு 10ம் அங்கே இல்லை. அடுத்த 14 இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது அப்போ 14 எழுதிக்கணும். ஓகேங்களா ஸோ இதுதான் A இன்டர்செக்ஷன் B.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஏ செட்டை எழுதிக்கிட்டேன், சென்டரில் மைனஸ் சிம்பிள் அதையும் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பி செட்டையும் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஏ மைனஸ் பினா என்னன்னா ஏ செட்டில் பியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்து அப்படின்னா அதை தள்ளி மற்ற வேல்யூ. ஸோ இப்போ பாருங்க 2. ஸோ 2 வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் மேலே நீங்கள் பென்சிலால் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5. ஸோ 5 இங்கே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 14. ஸோ 14 இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அதை கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 16 இங்கே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ செட்டில் இருந்து நம்ம பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கட் பண்ணிட்டோம். ஓகே, பேலன்ஸ் என்னது இருக்கு? 6 or 10. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ மைனஸ் பினா ஏ செட்டில் இருந்து பி எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு பி செட் எழுதிக்கிட்டேன், சென்டரில் மைனஸ் சிம்பிள், அது பிறகு ஏ செட்டையும் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பி மைனஸ் ஏ, அதாவது பியில் ஏயோட எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை எழுதணும். ஓகேங்களா? ஓகே, 2 பாருங்கள் இருக்குது. ஸோ அப்போ கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 6 வந்து இல்லை, நல்ல பிரச்சனை இல்லை. 10 இல்லை. நெக்ஸ்ட்டு 14. ஸோ 14 இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் என்னது இருக்குது? 5 16. அது மட்டும் தான் இதோட ஆன்சர். 5, 16. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ செட் என்னன்னா ஏ, பி, சி, இ, யூ அண்ட் பி செட் என்னன்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஓகேங்களா? ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஏ செட் என்னவோ அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன், சென்டரில் யூனியன் சிம்பிள் அதையே நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பி செட்டோட வேல்யூவையும் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனது யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏதாவது ஒரு வேல்யூ ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஏ, பி, சி, இ, யூ. அதாவது இந்த செட்டை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதனால எழுத வேணாம். நெக்ஸ்ட்டு ஈயும் எழுதியிருக்கோம். அப்புறம் ஐ வந்து எழுதலை, அதனால எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓ. ஸோ ஓ வந்து எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். யூவும் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால் அதை எழுத வேணாம். இதுதான் ஏ யூனியன் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். ஏ செட் எழுதியிருக்கேன், சென்டரில் இன்டர்செக்ஷன், அது பிறகு பி செட்டையும் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இன்டர்செக்ஷன், சென்டரில் இன்டர்செக்ஷன், அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஏ எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பி. ஸோ பி அங்கே இல்லை. சி அதுவும் இல்லை. அப்புறம் இ. ஸோ இ இருக்கு இல்லையா? ஸோ இ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ இ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூ. யூ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ யூ எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ செட் எழுதியிருக்கேன், சென்டரில் மறக்காமல் மைனஸ் சிம்பிள், அப்புறம் பி செட்டையும் எழுதிருங்க. ஓகே, ஸோ ஏ மைனஸ் பினா என்னன்னா இந்த ஏ செட்டில் பியோட எலமெண்ட்ஸ் ஏதாவது இருந்து அப்படின்னா அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பி செட்டு இங்கே ஏ இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஏ இருக்குது, அப்போ கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இ. ஸோ இ என்ன இருக்கு இல்லையா? அதையும் கட் பண்ணிடுங்க. ஐ. ஸோ ஐ இல்லை, நல்ல பிரச்சனை இல்லை. ஓவும் இல்லை. அப்புறம் யூ. ஸோ யூ வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் ஏ செட்டில் என்னது இருக்குது? பியும் சியும் இருக்குது, அதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. நீங்கள் மறக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பி. ஸோ பி செட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்த மைனஸ், அதுக்கப்புறம் தான் ஏ செட் எழுதணும். பி மைனஸ் ஏனா என்னது? பி செட்டில் ஏயோட எலமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துன்னா அதை கட் பண்ணணும், அடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள் ஏ. ஸோ ஏ வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதனால் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பி. ஸோ பி இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. சி. சியும் இல்லை. நெக்ஸ்ட்டு இ இருக்குது. நெக்ஸ்ட்டு யூ. ஸோ யூவும் இருக்கு இல்லையா? ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் பி செட்டில் என்னது இருக்குது? ஐயும் ஓ மட்டும்தான் இருக்குது, அப்போ எழுதிக்கலாம் ஐ ஓ. இதுதான் பி மைனஸ் ஏ. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். போன 2 சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஆனால் இங்கே கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் என். என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர். இது 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி லெஸ் தேன் ஈக்குவல் டு அப்படி வந்தாலே இந்த 10ஐ நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர் 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், இங்கே 10 வரை கொடுத்துருக்கு, அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகே, அப்போ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்தே 10 வரைக்கும் எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால இந்த 10 வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பி செட் கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா?
எக்ஸ் லெஸ் தேன் 6 இங்கே வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால நீங்கள் இந்த 6 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 5, அப்போ ஹோல் நம்பர் 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் 5 வரைக்கும் எழுதணும். எழுதிக்கலாம். b is equal to 0, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் 4, 5. ஓகேங்களா? இதுதான் b யோட வேல்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு a யூனியன் b கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட் என்னவோ நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். சென்டரில் யூனியன் சிம்பிள் அதையே நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பி, ஸோ பி செட் என்னவோ அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? யூனியனாலே ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஒரு வேல்யூ ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த செட்டை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, எழுதிட்டேன். ஓகே, நீ செக் பண்ணுங்க. 0 நம்ம எழுதியிருக்கோமா? எழுதலை இல்லையா? அதனால் அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 வந்து எழுதியிருக்கோம், எழுத வேணாம். 2 எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம், 4 எழுதியிருக்கோம், 5 எழுதியிருக்கோம், அதனால் அது எழுத வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாம். ஏ செட் எழுதியிருக்கேன், சென்டரில் இன்டர்செக்ஷன் சிம்பிள், அப்புறம் பி செட் என்னவோ அதை எழுதியிருக்கேன். ஓகே, இன்டர்செக்ஷன்னாலே என்னது? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும் எழுதினா போதும். இப்போ பாருங்கள், 1 அங்கே இருக்கு இல்லையா? அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். அப்புறம் 4ம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5ம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏ செட்டில் பியோட எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கட் பண்ணிட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ இங்கே 0 இருக்குது, ஆனால் இங்கே 0 இல்லை. நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குது, கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இங்கே 2 இங்கேயும் இருக்குது, அப்போ அதை கட் பண்ணிடுங்க. 3 இருக்குது, கட் பண்ணிடலாம். 4ம் இருக்குது, கட் பண்ணிடலாம். 5 இருக்குது, ஸோ அதனால் கட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ பேலன்ஸு ஏ செட்டில் பேலன்ஸாக என்னது இருக்குது? 6, 7, 8, 9, 10. அதை மட்டும் எழுதிடுங்க. 6, 7, 8, 9, 10. ஓகே, நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கு பி செட் எழுதிக்கிட்டேன். ஸோ இதில் மறக்கவே கூடாது, ஃபஸ்ட்டு பி இருக்குது, அதனால் நீங்கள் பி செட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் மைனஸ், அப்புறம் ஏ செட். ஓகே, ஸோ இங்கே ஏ செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 அதையும் கட் பண்ணிடுங்க. 3 அதையும் கட் பண்ணுங்க. 4 அதையும் கட் பண்ணிடுங்க. 5 அதையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ பேலன்ஸ் இங்கே என்னது இருக்குது? 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ பி மைனஸ் ஏயோட வேல்யூ 0 மட்டும்தான். ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டரும் தான் என்னது? ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அதில் எம் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு, அப்போ நீங்கள் ஒருக்கா தான் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எழுதியேன். எம், நெக்ஸ்ட் ஏ, டி, ஹெச், இ, நெக்ஸ்ட் எம் ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதில் எழுத வேணாம். ஏயும் எழுதியிருக்கோம், எழுதாண்டா. டியும் எழுதியிருக்கோம், ஐ எழுதலை, எழுதிக்கோங்க. சியும் எழுதலை, எக்ஸும் எழுதலை. ஓகேங்களா? ஒரு லெட்டர் 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு வாட்டி தான் நீங்கள் எழுதணும். ஓகே, ஏ செட் கண்டுபிடிச்சிட்டோம். பி செட் கண்டுபிடிக்கலாம். செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்ட் ஜாமெட்ரி. ஓகே, இதுக்கு என்னமே எழுதலாம். பி இஸ் ஈக்குவல் டு ஜி ஃபஸ்ட் எழுதிக்கலாம், இ எழுதிக்கலாம், ஓ எழுதிக்கலாம், எம் எழுதிக்கலாம். இ ஆல்ரெடி எழுதியிருக்கோம், எழுத வேணாம். நெக்ஸ்ட் டி எழுதலை, எழுதிக்கலாம். ஆரும் எழுதலை, ஒய்யும் எழுதலை. ஓகேங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிச்சேன்னு? ஸோ இதுதான் ஏ செட், இதுதான் பி செட். ஓகே, நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ செட் என்னவோ அதை எழுதியிருக்கேன், அப்புறம் யூனியன் சிம்பிள், அப்புறம் பி செட்டை எழுதியிருக்கேன். யூனியனால ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செட்டை நான் அப்படி எழுதிக்கிறேன். எம், ஏ, டி, ஹெச், இ, ஐ, சி, எக்ஸ். ஓகே, ஜி இருக்கா? இல்லை, அதனால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இ வந்து இருக்கு, அதனால் எழுத வேணாம். ஓவும் இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எம் இருக்கு, அதனால் எழுத வேணாம். டியும் இருக்குது, ஆர் இல்லை, அதனால் எழுதிக்கலாம். அப்புறம் ஒய்யும் இல்லை, எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஏ செட் எழுதிக்கிட்டேன், சென்டரில் இன்டர்செக்ஷன், பி செட்டையும் எழுதிக்கிட்டேன். ஓகே, இன்டர்செக்ஷனாலே ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது, அப்போ எம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ இருக்காங்க, இல்லை. டி இருக்குது, அப்போ இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச் இல்லை, இ இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஐ வந்து இல்லை, அப்புறம் சியும் இல்லை, அப்புறம் எக்ஸும் இல்லை. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னென்னா எம், டி, இ. ஓகேங்களா? இனிமேல் ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ செட் எழுதியிருக்கேன், மைனஸ் சிம்பிள், அப்புறம் பி செட்டை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ செட்டில் பி செட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அதை கட் பண்ணணும். ஓகே, கட் பண்ணிக்கலாம்.
ஜி இல்லை, நல்ல பிரச்சனை இல்லை. இ இருக்குது பாருங்கள், கட் பண்ணிடுங்க. ஓ இல்லை, எம் இருக்குது, கட் பண்ணிடுங்க. டியும் இருக்குது, கட் பண்ணிடுங்க. ஆரும் இல்லை, ஒய்யும் இல்லை. அப்போ பேலன்ஸ் ஏ செட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். ஏ இருக்குது, ஹெச் இருக்குது, ஐ இருக்குது, சி இருக்குது, எக்ஸ் இருக்குது. இதுதான் ஏ மைனஸ் பியோட வேல்யூ. ஓகே, இனிமேல் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பி செட் என்னவோ அதான் எழுதணும், மறந்துடாதுங்க. பி செட்டை ஃபஸ்ட்டு எழுதணும், நெக்ஸ்ட் மைனஸ், அப்புறம் ஏ செட். ஓகே, ஸோ கட் பண்ணிக்கலாம். எம் இருக்குது, கட் பண்ணிடுங்க. ஏ இல்லை, டி இருக்குது, கட் பண்ணிடுங்க. ஹெச்சும் இல்லை, இ இருக்குது, ஐ இல்லை, சி இல்லை, எஸ்ஸும் இல்லை. அப்போ பேலன்ஸ் என்னது இருக்குது? ஜி கமா ஓ கமா ஆர் கமா ஒய். ஓகேங்களா? ஸோ இதுதான் பி மைனஸ் ஏயோட வேல்யூ. ஓகே, இவ்வளோ இந்த தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். இஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு ABCDEFGH. அடுத்த ஏ செட் என்னன்னா BDFH அண்ட் பி செட் ADEH. ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் யூனியனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ செட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி செட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூவை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். யூனியனோட வேல்யூ, ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா ஏ டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏ டேஸ் அப்படி வந்துன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டேஸை மட்டும் மறைச்சிருங்க. பேலன்ஸ் என்னது இருக்குது? ஏ மட்டும் இருக்குது, பார்த்தீங்களா? அப்போ யூனியனில் இருந்து ஏயை மைனஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஏ டேஸ், இந்த மாதிரி டேஸ் வந்தாலே அந்த டேஸ் அப்படியே மறைச்சிருங்க. பேலன்ஸ் இங்கே என்னது இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். யூனியனில் இருந்து ஏயை மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் செட்டை அப்படியே எழுதிக்கிறேன். ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச். ஓகே, எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பல். அப்புறம் ஏ செட் என்னது அதை அப்படியே எழுதிக்கிறேன். பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். ஸோ இப்போ யூனியன்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். அதாவது ஸோ இப்போ யூனியன் செட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் ஏயோட வேல்யூ ஏதாவது இருந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பி. ஸோ பி இருக்கா, கட் பண்ணிடலாம். டி இருக்குது, கட் பண்ணிடலாம். எஃப் இருக்குது, கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்சும் இருக்குது, கட் பண்ணிடலாம். இப்போ யூனியன் செட்டில் நம்ம கட் பண்ணாமல் பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏ டேஸோட வேல்யூ. ஓகே, பேலன்ஸ் என்னது இருக்குது? ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ டேஸோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ பி டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேம் நான் சொன்ன மாதிரி இந்த டேஸை மறைச்சிருங்க. பேலன்ஸ் என்னது இருக்குது? பி இருக்குது. அப்போ யூனியன்ல இருந்து பியை மைனஸ் பண்ணணும். ஓகே, யூனியன் செட்டை எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச். நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ பி செட் என்னவோ அதை நான் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே இடம் பார்த்தா நல்லா கீழே எழுதிக்கிறேன். ஏ கமா டி கமா இ கமா ஹெச். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணலாம். ஸோ ஏ இருக்கா? இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறது பென்சிலால் கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் ரப் பண்ண முடியும் ஏதாவது மிஸ்டேக் வந்துன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு டி இருக்குது, கட் பண்ணிடலாம். இ கட் பண்ணலாம், ஹெச் கட் பண்ணலாம். ஸோ இப்போ யூனியனோட செட்டில் கட் பண்ணாமல் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுதான் பி டேஸோட வேல்யூ. ஓகே, எழுதிக்கலாம். பி இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது, அப்புறம் ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பி டேஸோட வேல்யூ. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து மறைச்சிடாங்க ஃபிங்கரை வச்சு, ஏன்னா இங்கே 2 டேஸ் இருக்குது. அதனால் ஒரு டேஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த மாதிரி மறைச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 2 டேஸ் இருக்குது, அதனால் நீங்கள் மறைக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஏ டேஸ். நம்ம இந்த கொஸ்டின்லேயே ஏ டேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ பாருங்கள், ஏ டேஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதே மாதிரி பி டேஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ டேஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் யூனியன் சிம்பிள், அப்புறம் பி டேஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ சென்டரில் யூனியன் சிம்பிள் இருக்குது, அப்போ 2யும் சேர்த்து எழுதணும். ஏதாவது ஒரு லெட்டர் ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு சிம்பிளான மெத்தட் இதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஏ கமா சி கமா இ கமா ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு பி எழுதியிருக்கோமா? இல்லை, அதனால் எழுதிக்கோங்க. சி ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அப்போ எழுத வேணாம். நெக்ஸ்ட் எஃப் எழுதலை, எழுதிக்கோங்க. அப்புறம் ஜி எழுதியிருக்கோம், அதனால் எழுத வேணாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ டேஸ் யூனியன் பி டேஸோட வேல்யூ. ஸோ இங்கே ஏ டேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? மறந்துடாதுங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். அப்போது ஏ டேஸோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏ கமா சி கமா இ கமா ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டரில் இன்டர்செக்ஷன், அப்புறம் பி டேஸோட வேல்யூ எழுதிக்கலாம். பி கமா சி கமா எஃப் கமா ஜி. ஓகே, எழுதிக்கிட்டேன். சென்டரில் இன்டர்செக்ஷன், அப்போது 2லேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஏ அங்கே இல்லை, சி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போ எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இ
இங்கே இல்லை. அப்புறம் ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஜி இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ எழுதிக்கோங்க. ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, இதை மட்டும்தான் எழுதணும். ஸோ இதுதான் A dash intersection B dash வேல்யூ. ஃபிஃப்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். A யூனியன் B the whole dash. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டேஷ் தான் வந்திருக்கு. அப்போ யூனியன்ல இருந்தே நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேஷை மறைச்சிக்கோங்க. மறைச்ச பேலன்ஸ் என்னது இருக்கு? A யூனியன் B மட்டும் இருக்கும், அதை எழுதிக்கோங்க. A யூனியன் B. ஸோ இப்போ வந்து யூனியன்ல இருந்து நான் A யூனியன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் A யூனியன் பினா என்னதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, A யூனியன் B கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு A செட்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். மாறி A டேஷோட வேல்யூ எழுதிடுறாங்க. ஓகேங்களா? A அந்த வேல்யூ எழுதியிருக்கேன். சென்டரில் யூனியன் சிம்பிள், அப்புறம் பியோட வேல்யூ என்னவோ அதுதான் எழுதியிருக்கேன். கொஸ்டினில் தந்த வேல்யூவை தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ யூனியனால என்னது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? ஏதாவது ஒரு வேல்யூ ரிப்பீட்டாக வந்து அப்படின்னா அதை ஒரு வாட்டி தான் எழுதணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதை அப்படி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டை அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கமா. நெக்ஸ்ட்டு ஏ நம்ம எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். அப்புறம் டி எழுதியிருக்கோம், அதனால் எழுத வேணாம். நெக்ஸ்ட்டு இ எழுதலை, எழுதிக்கலாம். அப்புறம் ஹெச்சும் நம்ம எழுதியிருக்கோம், அதனால் எழுத வேணாம். ஸோ இதுதான் ஏ யூனியன் பியோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ யூனியன்லேருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஏ யூனியன் பி டேஷோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியனோட வேல்யூ எழுதணும். என்னது? ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச். ஓகே, யூனியனோட வேல்யூ எழுதிட்டு நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள், அதனால மைனஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஏ யூனியன் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்னது? இது அப்படியே எழுதிக்கலாம். பி கமா டி கமா எஃப் கமா ஹெச் கமா ஏ கமா இ. ஓகே, ஸோ இப்போ மைனஸ்னால என்னது? யூனியன் செட்டில் ஏ யூனியன் பியோட வேல்யூ இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பி. ஸோ பி இருக்கு, கட் பண்ணிடலாம். அப்புறம் டி இருக்கு, கட் பண்ணிடலாம். எஃப் இருக்கு, கட் பண்ணிடலாம். ஹெச்சும் இருக்கு, கட் பண்ணிடலாம். ஏ, ஸோ ஏயும் இருக்கு, கட் பண்ணிடலாம். அப்புறம் இயும் இருக்கு, கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் யூனியன் செட்டில் என்னது இருக்கோ அதுதான் ஆன்சர். என்னது இருக்கு? சி இருக்கு, அப்புறம் ஜி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷோட வேல்யூ. ஓகே, எழுதிக்கலாம் வேணா. ஓகே, சிக்ஸ்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ டேஷ் ஒரு டேஷ் வந்தாலே யூனியன்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். அப்போ இந்த டேஷை மறைச்சு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் என்னது இருக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு, அதை மைனஸ் பண்ணிருங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி. இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கதா நீங்க எழுதணும். ஓகே, இப்போ யூனியன்ல இருந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஏயோட வேல்யூவை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். ஓகே, நெக்ஸ்ட் சென்டர்ல இன்டர்செக்ஷன். அப்புறம் பியோட வேல்யூ என்னது? ஏ கமா டி கமா இ கமா ஹெச். இன்டர்செக்ஷனால என்னது? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பி இல்லை அங்கே. நெக்ஸ்ட் டி இங்கேயும் இருக்குது, அப்புறம் இங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் எஃப் அங்கே இல்லை, ஹெச் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, நம்ம இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு யூனியனோட வேல்யூ தெரியணும் இல்லையா? அதை எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ். அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எழுதிக்கலாம். என்னது? டி கமா ஹெச். இந்த ரெண்டு வேல்யூ தான். ஓகே, ஸோ இப்போ டி இருக்கா? இருக்கு, கட் பண்ணிடலாம். ஹெச்சும் இருக்கு, கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் யூனியன் செட்டில் என்ன இருக்கோ அதுதான் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி, இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷோட வேல்யூ. செவன்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ டேஷ் த ஹோல் டேஷ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டேஷ் வந்தாலே யூனியன்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கு? ஏ டேஷ் மட்டும் இருக்குது. அப்போ ஏ டேஷை எழுதிக்கலாம். ஸோ இப்போ யூனியன்ல இருந்து ஏ டேஷை மைனஸ் பண்ணணும். அப்போ யூனியனோட வேல்யூவை நான் அப்படி எழுதியிருக்கேன். சென்டரில் மைனஸ் சிம்பிள். அப்புறம் ஏ டேஷோட வேல்யூ நம்ம இந்த சம்லேயே கண்டுபிடிச்சோம், அதை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? மறந்து ஏயோட வேல்யூ எழுதிடாதுங்க, ஏ டேஷோட வேல்யூ தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, கட் பண்ணிடுங்க. சி இங்கேயும் இருக்குது, கட் பண்ணிடுங்க. இ ஸோ இங்கே இருக்குது, கட் பண்ணிடுங்க. ஜி இங்கே இருக்குது. ஓகே, இப்போ யூனியன் செட்டில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஏ டேஷ் ஹோல் டேஷோட வேல்யூ. ஓகே, பேலன்ஸ் பி இருக்குது, டி இருக்குது, அப்புறம் எஃப் இருக்குது, அப்புறம் ஹெச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ டேஷ் ஹோல் டேஷோட வேல்யூ. ஓகே, இனிமேல் வந்து எய்த் சப்டிவிஷன் பி டேஷ் த ஹோல் டேஷ். ஓகே, அப்போ யூனியன்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? பி டேஷ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ யூனியன் செக்ஷன் அப்படி எழுதிக்கிட்டே நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள். அப்புறம் பி டேஷோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பி இருக்கு இல்லையா? கட் பண்ணிடலாம். சியும் இருக்குது, கட் பண்ணிடலாம்.
எஃப் இருக்குது கட் பண்ணலாம், ஜி இருக்குது கட் பண்ணலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது? ஏ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, ஹெச் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் பி டேஸ் ஹோல் டேஸோட வேல்யூ. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.